சூரியனும் வேண்டாம் எங்களுக்கு ரெட்டலையும் வேண்டாம், விசில் சின்ன இருந்தா போதும், விஜய் தம்பி வேணும். ஸ்டாலின் தான் வராரு, தமிழகத்தை வாயில கிண்ட போறாரு. வந்து கொலைக்குது, நாங்க வந்து கொலைக்கிறோமா? தொண்டர்கள் டிவிக்கு ரசிகர்கள் எல்லாரும் கொலைக்கிறாங்களாம். இன்னும் அரசியல் வாய்ப்பாடலையா? அதுதான் இன்னும் அரசியல் வாய்ப்பாடாம டிஎம்கேக்கு கொத்தடிமையாவே கிடக்கு. டிவிகேல உள்ளவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நீ நினைக்காத ஜூலி. உனக்கு வந்து தளபதியை பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான அருகதையுமே கிடையாது. இன்னொரு வாட்டி நீ தளபதியை பத்தி பேசினா டிவிக்கு தொண்டர்கள் எல்லாமே நேரா தளபதியோட பர்சனல் விஷயத்த மட்டும் எல்லா சேனல்லையும் போடுறாங்களே. 2 வயசு குழந்தை பலாக்காரம் பண்ணாங்களே, என்ன ஆச்சு? எந்த நியூஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நானே மாறிட்டேன். எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா மாறிட்டாரு, எங்க குடும்பமே மாறிட்டேன். வந்து நான் டாஸ்மார்க் ஃபர்ஸ்ட் மூடுங்கண்ணா, எனக்கு அதுதானே முக்கியமா இருக்கு. தம்பி வந்திருப்பது எங்களுக்கு இந்த தமிழ்நாட வாங்கினது விலைக்கு வாங்கினது போல இருக்குப்பா. ஏன்னா அப்படி எங்க புள்ள அவரை என்னத்த அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளவு கூட்டணி சேர்த்தாலும், யாரு என்ன செஞ்சாலும் அவர் ஹெத்து. தற்கொலைங்கிறாங்களே அவர் என்ன அவ்வளவு தற்கொலையா தரங்கட்டாவை கிடக்குறாரு? தங்க தாரகை தட்டிலேயே பூ இருக்க, தங்க தாரகை விஜய் தம்பி இருக்க. தம்பி இருந்தா போதும் ஐயா, தமிழ்நாடு அலரும் ஐயா. தன்னே நன்னானே விசில் சின்னம் தானே நன்னானே. எங்களுக்கு இலவசம் பஸ் சொல்ல வேணாம், இலவசமே வேண்டாம். எங்களுக்கு தெம்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, தைரியம் இருக்கு, உழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால நாங்க உழைச்சு முன்னேறிடுவோம். எங்க நாட்டை திருத்தினா போதும். நாடு திருந்தினா நாங்க திருந்தினது மாதிரி, நாட்டு மக்கள் நல்லா இருந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கிறது மாதிரி. அதனால எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்க விஜய் இருந்தா போதும். இளைஞர்கள் எல்லாரும் நம்ம விஜய் தம்பிக்காக வேண்டி ஒத்துழைப்பு கொடுத்து, அவரு ஒரு தடவைக்கு பேட்டி கொடுக்கல பாவமா இருக்கு. நம்ம அராஜகம் பண்ணாம அன்பா சந்தோஷமா இருக்கணும். பயம் அவங்களுக்கு, விஜய் வந்துருவாரு, மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் போயிருவாங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாங்க இருக்கிறோம், கண்கலங்க வேண்டாம். விஜய் தம்பி கண்கலங்க வேண்டாம். விசில் இருக்கு, இந்த விசில் சின்னத்தை என்றைக்கும் மறக்க மாட்டோம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், தரமான கல்வி வேணும். நம்ம தமிழ்நாடு கொலை, குற்றம், பாலியல் தொல்லை அத்தனையும் இருக்காம நீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில இருந்தோம். தளபதியோட ஆட்சி அமைஞ்சா அவர் வந்து என்னென்ன பண்ணுவாரு விவசாயிகளுக்கும் இந்த டெல்டா பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த நடந்துகிட்டு இருக்க ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த டெல்டா பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெளிவா வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு முறை எடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையும் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மீனவர்களுக்கு அவர் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. 67 எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சப்ப நான் வந்தவன். எல்லா ஓட்டும் எம்ஜிஆருக்கு தான், ரெட்டலைக்கு தான். இன்னைக்கு நானே மாறிட்டேன். எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா மாறிட்டாரு, எங்க குடும்பமே மாறிட்டேன். இதே மாதிரி திமுக குடும்பத்தில் நிறைய பேர் மாறி இருக்காங்க, அதிமுக மாறி இருக்காங்க, நம்ம இளைஞர்களும் இருக்காங்க. அது எப்படி ஓட்டா மாறாம இருக்கும்? இப்போ எனக்கு ஓட்டு இல்லையா, எப்படி ஓட்டா மாறும்? அதெல்லாம் பைத்தியகாரத்தனமான செயல். கூட்டணியில் வளவர எல்லாம் நோஞ்சான வச்சுட்டு எப்படி நீங்கள் பயிர்வான அடிப்பீங்க? கூட்டணின்னா எம்ஜிஆர் கூட்டணியே இல்லாமல் இருந்தார். இது நல்லா கேட்டுங்க. ஒன்று இது வரைக்கும் வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது ஏடிஎம்கே. ஏடிஎம்னா ஜெயலலிதா கட்சி, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எம்ஜிஆர் இருந்தார். அதே மாதிரி ஒரு வாட்டி ஆண்ட கட்சி மீண்டும் வந்ததில்லை. கலைஞர் இருக்கும்போதே வந்ததில்லை, இவர் இருக்கும்போது எப்படி வரும்? வரது வாய்ப்பே இல்லை. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த வகையிலையும் வழி இல்லை. வேணா வெறித்தனமாக சொல்லியிருப்பாங்க, நான் வந்துடுவேன், வரவே முடியாது. நீட்டை ஒழிப்பாரு, தலைவர் தான் ஒழிப்பாரு. திமுக மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு, செஞ்சு காட்டுவாரு. செங்கல் எடுத்து காட்டினாலும் எது எடுத்து காட்டினாலும் இங்க வேலையில பாஸ். 2026 அண்ணன் வராரு எங்களுக்காக, சிங்கிளா வரும், அவ்வளவுதான். ஓட்டு மாறும், எங்க ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான். அண்ணா உங்களோட மனசுக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன், வந்து நான் டாஸ்மார்க் ஃபர்ஸ்ட் மூடுங்கண்ணா, எனக்கு அதுதானே முக்கியமா இருக்கு. டாஸ்மார்க் தானே எங்களுக்கு வாழ்வாதாரத்தை இழுக்குறது. ஜூலி இப்ப ரீசெண்டா தளபதியை பத்தி பேசினாங்க. தளபதியை பத்தி பேசணுங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு தகுதியோ அருகதையோ ஜூலிக்கு கிடையவே கிடையாது. அது போய் ட்ரெண்டிங் ஆகும்னா எந்தெந்த வழியிலயோ எப்படி போய் ட்ரெண்டிங் ஆயிருக்கலாம். பிக் பாஸ் விட்டு வெளில வந்த நாய் எங்கேயாவது போய் இது பண்ணிருக்கா? எங்கள்கிட்ட வந்து கொலைக்குது, நாங்க வந்து கொலைக்கிறோமா? தொண்டர்கள் டிவிக்கு ரசிகர்கள் எல்லாரும் கொலைக்கிறாங்களாம். இன்னும் அரசியல் வாய்ப்பாடலையா? அதுதான் இன்னும் அரசியல் வாய்ப்பாடாம டிஎம்கேக்கு கொத்தடிமையாவே கிடக்கு. டிவிகேல உள்ளவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நீ நினைக்காத ஜூலி. உனக்கு வந்து தளபதியை பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான அருகதையுமே கிடையாது. இன்னொரு வாட்டி நீ தளபதியை பத்தி பேசினா டிவிக்கு தொண்டர்கள் எல்லாமே நேரா உன்னை அடிப்பாங்க. இப்பயே கமெண்ட்ல இந்த கதறுற, நீனும் கதற.
எங்க டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே உனக்கு நேரடியா தாக்குறாங்க. பயப்பில்லன்னு சொல்லிட்டு 2வது வீடியோவும் போட்டுட்ட, 3வது வீடியோவும் போட்டுட்ட. ஏன் தான் நீ எதுக்கு தான் நீ வந்து தளபதியை பத்தி அவதூறு பரப்புற? அப்படி நீ போய் ட்ரெண்ட் ஆகணும்னா டிஎம்கேல போயிட்டு சேர்ந்துக்கலாம். அதனாலதான் நீ வந்து சைட்ல வாங்கிக்கிட்டு 200 500 வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு தவந்த பேச்ச மட்டும் தான் நீ பேசணும். அதுக்கு மேல நீ பேசவே பேசாத. ஜூலி, உனக்கு கடைசியா சொல்லிக்கிறேன், இன்னொரு வாட்டி தளபதியை பத்தி பேசின டிவிக்கு தொண்டர்கள்ட்ட நீ மாட்டின, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம்ப்பா, ஜூலின்னு சொன்னியம்மா, ஜூலினா நான் நாய்க்குட்டியா? இல்ல, எனக்கு தெரியல. அந்த நாய்க்குட்டி இல்ல, டிஎம்கே நாய்க்குட்டி. அவங்க பிக் பாஸ்ல கல்லடி பட்டு வந்தவங்க. கிட்னி திருட்டுல மாட்டிருக்கா இப்ப ஜூலி. அவங்க விபச்சார கேஸ்லயும் இருக்காங்க. கல்லடி பட்டு நாய் மாரி எல்லாரும் அது கொலைக்க கல்ல எடுத்து அடிச்சா நாய் கொலைக்கல, அந்த மாதிரி கொலைச்சி எல்லாருமே கொலைச்சுதான் பிக் பாஸ்ல இருந்து அது விரட்டி அடிச்சாங்க. இப்போ வரைக்குமே அது சொசைட்டில ஒரு நல்ல பேர் கிடையாது. இப்ப திரும்பியும் டிவிக்கே பத்தி பேசி அது பேர் அதே கெடுத்துக்குது. எங்களோட ரசிகருங்கிறாங்க, நாங்கள ரசிகர் கிடையாது, முழு தொண்டர்கள். ரசிகராக இருந்தவங்க எல்லாருமே தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு 19 18 வயசுலேருந்து 65 வயசு 70 வயசு உள்ளவங்க வரல தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கல்ல, பெண்களுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு கேளுங்க. போன வாரம் கும்பகோணத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு ஆசிரியரை துன்புறுத்தி இருக்கிறாங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை. திமுக ஆட்சியில ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்ன நடந்தது? போன வாரம் வருஷ கணக்கு கிடையாது, போன வாரம் என்ன நடந்தது? தீய சக்தியோட ஆட்கள் தான் அராஜகம் அதிகமா இருக்கு. ஒரு ஆட்சியை பார்த்து பயப்படக்கூடாது. எங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க, டிஎம்கேக்கு பயப்படுறாங்க. ஒரு அரசியலை பார்த்து பயப்படலாமா? இப்ப துணிச்சலா பேசணும். தளபதி வந்தா இது நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க மக்கள் தைரியமா. ஆனா டிஎம்கே காரங்களுக்கு பயந்து மக்கள் தளபதியோட பர்சனல் விஷயத்த மட்டும் எல்லா சேனல்லையும் போடுறாங்களே. 2 வயசு குழந்தை பலாத்காரம் பண்ணாங்களே, என்ன ஆச்சு? எந்த நியூஸ்ல போட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். தெரியவே இல்லை, செய்திகள் தெரியவே இல்லை. பெண்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பு கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ப்ரோ, இது வந்து எட்டப்பன் ஆட்சி, தீய சக்தியோட ஆட்சி, எட்டப்பன் ஆட்சி. தமிழ்நாட்டுல எட்டப்பன் ஆட்சி ஒழியும். எதிர்கட்சிக்கு சொல்லணும்னா நாங்க அதாவது எங்க தளபதி ஒரே சொல்றது மக்கள் கூட்டணி. அதாவது எதிர்கட்சிகள் வந்து அனைவரும் வந்து அவங்கவுங்க கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கூட்டணி யார் சேர்றா, அடிமை கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க. எங்க தளபதி ஒரே நம்பிக்கை, ஒரே கூட்டணி வந்து மக்கள் செல்வாக்கு கூட்டணி தான், இளைஞரோட எழுச்சி கூட்டணி தான். இது அவர் நம்பிக்கை இருக்கு, அந்த வீண் போகாது. எங்க தளபதி வருவார். அதாவது சொல்லிட்டாரு, தளபதி தான் சொன்னாரு, எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. அது உண்மை தானே? இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு பணம் போட்டு சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை செலவு செய்யறாங்க. இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை தாண்டி அவங்க பணத்தை எடுக்க போறாங்க. அதாவது எங்க தலைவர் அதான் அன்னைக்கே சொன்னார் தான், 5000 2000 3000 10,000 பணம் வரும், எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க, வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில் அடிக்கின்றாரு. அதே மாதிரியே நடக்கும் பாருங்க. அண்ணன் மாரே தம்பி மாரே 2 பேரும் மாத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. சூரியனும் வேண்டாம் எங்களுக்கு ரெட்டலையும் வேண்டாம், விசிறு சின்ன இருந்தா போதும் விஜய் தம்பி வேணும். சூரியனும் வேண்டாம் எங்களுக்கு ரெட்டலையும் வேண்டாம், கூட்டணியும் வேண்டாம், அந்த குடும்பங்களும் வேண்டாம், இலவசமும் வேண்டாம், எங்களுக்கு எடுத்து செய்ய வேண்டாம், ஏழை மக்கள் வாழ